தூங்காவனம் அப்புறம் அரண்மனை 2 படங்களுக்கு பிறகு த்ரிஷா நாயகியாக நடிக்க உள்ள படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாயகி. ரொம்ப ரொம்ப த்ரில்லர் ஜானர்ல இந்த படம் தயாராக இருக்கு. இந்த படத்துடைய பூஜை சமீபத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடைபெற்றுச்சு. பல கலைஞர்கள் கலந்து கொண்டு படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சாங்க. அது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு தற்போது உங்களுக்காக. த்ரிஷா தமிழில் இப்பொழுது தூங்காவனம், அரண்மனை 2ஆம் பாகம், போகி, பூலோகம் ஆகிய படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இன்னொரு திரைப்படத்திலும் நடிக்க இருக்கிறார். அது நாயகி என்ற திகில் படம். இப்படத்தின் தொடக்க விழா சென்னையில் உள்ள ஏவிஎம் கலையரங்கில் உள்ள பிள்ளையார் கோயிலில் பூஜையுடன் நடந்தது. இதில் த்ரிஷா அவருடைய தாயுடன் கலந்து கொண்டார். அபியும் நானும் திரைப்படத்திற்கு பிறகு கணேஷ் வெங்கட்ராமன் இப்படத்தில் த்ரிஷாவுடன் மீண்டும் இணைந்து நடிக்க உள்ளார். கணேஷ் வெங்கட்ராமனும் இப்பட பூஜையில் கலந்து கொண்டார். மேலும் படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், இசையமைப்பாளர் உள்ளிட்ட படக்குழுவினரும் இப்பட பூஜையில் கலந்து கொண்டனர். மேலும் பூஜை முடிந்த பிறகு படக்குழுவினர் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர். And இப்போ horror comedy னு பார்த்தாலே I haven't done that genre. இப்போ அரண்மனை பண்ணிட்டு இருக்கேன். But this is again very very different. இது ஒரு வேற ஈராலயே ஷூட் பண்றோம், ஒரு வேற செட்லயே ஷூட் பண்றோம். 1980களில் நடக்கும் கதையாக இத்திரைப்படம் உருவாக இருக்கிறது. ஷைலஜா பாலசுப்ரமணியன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.